காதலிய மட்டும் என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்லி பாருங்க. நான் லூசா? நீ லூசு, உன் குடும்பமே லூசு. சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக், தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing சலூன் செயின். ஹாலிடே பார்ட்னர் ஹாப்பி ஹாலிடேஸ், a way to new world. ஹெல்த் பார்ட்னர் எபி1, சென்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் அண்ட் பியாண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோதீஸ். எஜுகேஷனல் பார்ட்னர் MIT Institutions. Regional TV partner NTV. பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டார் நடுவர் அவர்களே, இதெல்லாம் வேணாமா? காதலிச்சா தரையில கால் நிக்காது, செல்போன்ல சார்ஜ் நிக்காது, பர்ஸ்ல பணம் நிக்காது. காதலிய மட்டும் என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்லி பாருங்க. நான் லூசா? நீ லூசு, உன் குடும்பமே லூசு. உன்னை போய் காதலிச்சனே, இப்பதான் நான் லூசு அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. ராத்திரி 12 மணிக்கு, டேய் குட்டி பிசாஸ் தூங்கிட்டியா? அத்தான பார்த்தேன். எனக்கு குட் நைட் சொல்லாம நீ எப்படி தூங்குவ? காதலும் வீரமும் தான் தமிழர்களின் 2 கண்கள் என்றால் காதலை புறக்கணிக்கிற நீங்கள் தமிழர்களே இல்லை. இதை தமிழனாகிய எங்கள் நடுவர் ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். இப்ப நான் தமிழனா இல்லையான்னு கேள்வியா? எங்க அண்ணன் சேஷாத்ரி அவரை பற்றி சொல்லலைன்னா, காதலிச்சா எந்த நிலைமைக்கு ஆவாங்கிறதுக்கு அவருடைய தலை ஒரு சாட்சி. இல்லைங்க, அவர் ஸ்டைலிஷா இருக்கிறாரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி நிறைய இருப்பாங்க. ஆனா காதல்ல ஒன்னே ஒண்ணுதான், காதல் மட்டும். அதனாலதான் தபு சங்கர் எழுதுனா, இந்த உலகம் 8 பக்கமும் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இல்ல கவனிக்காம அட்டன் பண்ணலன்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான். மெசேஜா போடும், டார்ச்சர் பண்ணும். இவ்வளவு டெக்னிக்கலா உங்களுக்கு எப்படி தெரியுது? வெறும் 300 ரூபாய்க்கு ஒரு கார் வாடகைக்கு எடுக்க என்கிட்ட வசதி இல்லை. என்னோடு படித்த நண்பன் அண்ணாமலைன்னு ஒருத்தன் இன்னமும் எனக்கு நண்பனா இருக்கிறான். அவங்க வீட்டில் கார் இருந்தது. அவன் சொன்னான், நான் உனக்கு கார் ஓட்டுறேன்டா. திருமணம் முடிந்து நானும் என் வீட்டம்மாவும் அந்த காரில் ஏறி உட்காடுறோம். வண்டி நகர்ந்து போகுது. அப்போ ஒரு இடத்துல யாரோ குறுக்க வந்தாங்கன்னு சடன் பிரேக் போடுறான். ஏ டிரைவர், கவனமா போ, புது மாப்பிள்ளை உட்காந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பதறி போச்சு. நான் பின் சீட்ல இருந்து அவன் தோலை அப்படி தொட்டேன். திரும்பி பார்த்து, டே உனக்காக டிரைவர் ஆகிறது எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னான். 4 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. பேச வைக்கலாமா வேணாமா? முடிச்சிருவோமா? இப்படியே நீங்கள் சொன்னாதான் நான் மேற்கொண்டு போக முடியும். இவ்வளவு பிள்ளைங்க அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. பேச வைக்கலாமா வேண்டாமா? வாங்கம்மா. காதலே திருமதி கவிதா ஜவஹர். பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டார் நடுவர் அவர்களே, அம்மா இதெல்லாம் வேணாம்மா. 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, சினி உலகம் சேனலின் நேயர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியில் இருக்கிற 3 பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க தானா, இல்லை ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்களா? சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்காங்க. நம்ம தமிழின் பண்பாடே என்னங்கய்யா? தமிழர்களின் அடையாளமே என்ன? அகமும் புறமும் தானே. ஆமா. அகம் என்றால் காதல், புறம் என்றால் வீரம். காதலும் வீரமும் தான் தமிழர்களின் 2 கண்கள் என்றால் காதலை புறக்கணிக்கிற நீங்கள் தமிழர்களே இல்லை. இதை தமிழனாகிய எங்கள் நடுவர் ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். இப்ப நான் தமிழனா இல்லையான்னு கேள்வியா? நீங்க சுத்தமான மதுரை தமிழன் ஐயா. அவங்க எல்லாம் ஆன்டி தமிழர்கள். ஆமா. என்ன ஒரு பிரச்சனைனாலும் நண்பர்கள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு வருவாங்களாம். நான் சரியாகவே படிக்கலை, கவலைப்படாத நான் இருக்கிறேன். 4 அரியர் வச்சுருக்கிறேன், கவலைப்படாத 5 அரியர் வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். நான் உருப்படுவேன்னு தெரியலை, கவலையே படாத, உன்னை விட மோசமாக உருப்படாமல் போகிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்படின்னு உருப்படாமல் போகிறதுக்கு தான் நண்பர்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல கம்பெனியில் இன்டர்வியூ வச்சா சொல்லவே மாட்டாங்க. இதுதான் உங்கள் நட்பு. ஆனால் எந்தெந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு பார்த்து பார்த்து தான் நேசிக்கிற ஒருவருக்கு கொடுத்து நீயாவது எப்படியாவது முன்னேறணும்னு வழிகாட்டுவது தான் உண்மையான காதலாக இருக்க முடியும்.
இதில் இந்த பிள்ளை சும்மா இருக்காம வாட்ஸ்அப்பில் நான் என்னென்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நட்பு ரீதியா. இதெல்லாம் எங்கள் மாமியார் தான் செய்வாங்க. இது ஒரு சின்ன மாமியாராக எனக்கு அமைஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்தா மாமியார் மாதிரியே தெரியுது. ஐயா எனக்கு 10th நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஊரெல்லாம் இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 60 ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்கய்யா. நல்ல உண்மையான நண்பர். பரவாயில்லையம்மா. ஆமாம், அவங்க எல்லாருமே அப்பப்போ தான் வருவாங்க. ஆனால் என் பேருக்கு பின்னாடி ஜவஹர் என்கின்ற அந்த காதல் உறவு காலம் முழுக்க என் கூடவே இருக்கும் என்றால் எது இனிமை தரும்? அதுதான். எது நிலையானது? அதை கேட்டால் இவங்க என்னென்னமோ பார்த்தது கேட்டது ரீயூனியன் போனது இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரீயூனியன் என்னைக்காவது ஒரு நாள் போய் அந்த பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டா அது சந்தோஷமா? ஆனால் அந்த காதல் கொண்டவர்களை நம்ம முத பார்த்த இடம் இருக்குல்ல, அது சினிமா தேட்டராக இருக்கலாம், ஷாப்பிங் மாலாக இருக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கலாம், ஒரு டீ ஷாப்பாக இருக்கலாம், ஒரு கோயிலாக இருக்கலாம். ஆமாம், கோவிலாக கூட இருக்கலாம். ஏன்னா காதல் தெய்வீகமானது இல்லையா? ஆமாம், அது கோவிலாக கூட இருக்கலாம். அந்த காதல் தோக்குது ஜெயிக்குது அதெல்லாம் மேட்ரு இல்லை. எந்த நாள் அந்த இடத்தை பார்த்தாலும் அந்த நினைவு மனசுக்குள் மலர்கிறது இல்லையா, அதுதான் உண்மையான மலரும் நினைவு. நண்பர்களை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? இந்த குட்டிச்சோவரு, இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசல், நைட்டு பாரு, டாஸ்மாக் பாரு, கடற்கரையில் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து போலீஸ்காரன் திட்டு வாங்கினது, இதையெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? எப்படியோ இவனை தொலைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறேன்னு ஆறுதல் படத்தான் முடியுமே தவிர அவங்கள நினச்சி சந்தோஷப்படவே முடியாது. இதில் அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். காதலில் எக்ஸ் லவர் உண்டு, நண்பர்களில் எக்ஸ் ஃப்ரெண்டு உண்டா? இதுக்காகவே உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் தரணும் தம்பி. நண்பர்கள் எக்ஸ் ஃப்ரெண்டு இல்லையா? யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் எக்ஸ் நண்பர்களாகத்தான் இருக்க முடியும். காதலிச்சவங்க கூட அது தோத்து போயிட்டா அது ரகசியமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நண்பர்கள் ஒற்றுமையாக இருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நட்பாக இருக்கும்போது பழகிய ரகசியங்களை எல்லாம் காற்றுல பலூன் மாதிரி பறக்க விடுவாங்க பாருங்க. அந்த துரோகம் என்பது நட்பில் மட்டும்தாங்க சாத்தியம். அது எதிர்க்கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இவனுக்கே ஆப்பு வைப்பான். இதுக்கு பேரு நட்பா? இது நட்பு இல்லமா, ஆப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் காலங்காலமா நட்புக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. யூ டூ ப்ரூட்டஸ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கிரேக்க நாட்டில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏமாற்றிய வார்த்தை இன்னைக்கும் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் எதிரிகள் நமக்கு விரோதியாத்தான் இருப்பாங்க, நண்பர்கள் மட்டும்தான் துரோகியாக மாறுவார்கள் என்பதை தயவு செஞ்சு இந்த வயசுல நீங்க மறந்துடாதீங்க. ஆமா, இருக்குது இல்லைங்கய்யா. நம்ம வச்சு முதுகுல குத்துறது நட்பில் மட்டும்தான் சாத்தியமே தவிர காதல், உண்மையான காதல் அதை செய்யவே செய்யாது தம்பி. ஆசிட் ஊத்துறதுல உண்மை காதலாங்கய்யா? அது காதலே கிடையாது, அந்த வரிசையிலே வராது. நாம நேசிச்ச ஒரு இதயம் எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைப்பதாங்க உண்மையான காதல். நினைப்பது மட்டும் காதல் இல்லை, அவள் நல்லா வாழணும்னா அவளை மறக்கிறது கூட நல்ல காதல் தாங்க. இதயம் படம் முரளி மாருங்க எங்க தம்பிமார்கள்லாம். காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போனா கூட எங்கேயாவது நீ சந்தோஷமா இருப்பில்ல அது போதும் நினைப்பாங்களே தவிர ஆசிட் ஊத்துறதுல உங்களை மாதிரி ஆளுகளாக தான் இருக்கும். ஆமாம், அந்த ஆசிட் ஊத்துறவங்க கூட பாருங்கய்யா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எவனா தண்ணியை ஊற்றி ஏற்றி விட்டுருப்பான். உன்னைய வேணான்னு சொல்லிட்டால மச்சான், அவளை சும்மா விடக்கூடாது, அழகாக இருக்கிறோன்ற திமிருடா அவளுக்கு, கொஞ்சம் முட்டையில் ஆசிட்டை வச்சு ஊற்றி விடு, அவ்வாட்டுக்கு போயிடுவா. இப்படி தவறான வழி காட்டுகிறது. நட்பாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு காலமும் காதல் தவறான வழியை காட்டவே காட்டாது. இதில் ஒரு 40,000 ரூபா எனக்கு போதும் உனக்கு போதுமா அப்படின்னு அந்த காதல் பொண்ணு கேட்டுச்சான். நட்பில் அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா 40,000 சம்பாதிக்க எவனையும் விட மாட்டீங்க, நீங்களும் சம்பாதிக்க மாட்டீங்க, அவனையும் சம்பாதிக்க விட மாட்டீங்க. பிற எதுக்கு அவங்க இப்படிலாம் கேட்க முடியும்? நான் முத்துக்குமார் கவிதையெல்லாம் அப்படி முத்துக்குமார் கவிதையை சொல்லுகிறார். ஆச்சரியக்குறி, அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அது ஒரு அழகு தானங்கய்யா. அவர் முத்துக்குமார், இவர் முத்துக்குமரன். அதே நான் முத்துக்குமார் தான் எழுதினார், நான் என் மனைவியின் தாலியை விற்று ஒரு புத்தகம் போட்டேன், வருகிறவன் போகிறவன் எல்லாம் விசிட்டிங் கார்டு மாதிரி ஓசிக்கு வாங்கிட்டு போறாங்க. காதல் மனைவி தன் தாலியை விற்று கூட காதல் கணவனுக்கு புஸ்தகம் போடுறதுக்கு காசு கொடுப்பா, நண்பர்கள் ஓசியில் வாங்கிட்டு போவாங்கய்யா. இதுதான் உங்க நட்பு. எங்க அது துணை இருக்கிறது? பயங்கரமா பேசுறாங்க ஐயா. நண்பர்கள் நீங்க பாருங்களேன், நிறைய இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி நிறைய இருப்பாங்க. ஆனால் காதலில் ஒன்றே ஒன்று தான், காதல் மட்டும்தான். காதல் என்பது தனித்துவமானது, அது தனியானது, அதை எதோடையும் ஒப்பிடவே முடியாது. நம்ம வாழ்க்கையை ஒரு வானமாக வச்சுக்கோங்களேன்.
நண்பர்கள்லாம் நட்சத்திரம் மாதிரி. இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாட்டி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் காதல் என்பது நிலா மாதிரி. ஒன்றே ஒன்று தான், கண்ணே கண்ணு தான். இவர்கள் எல்லாம் நிலாவை தொலைத்தவர். ஆமாம், அது வளர்பறையாக இருந்து ஜெயிச்சாலும் சரி, தோத்து தேய்பிறையாகி அமாவாசை ஆனாலும் கூட அந்த நினைவுகள் மனசுக்குள் பௌர்ணமி நிலவாக ஒளிர்ந்து கொண்டே இருக்குமே தவிர நம்மை விட்டு ஒளிந்து போய் விடவே விடாதுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயா, நீங்கள் பாருங்களேன், நம்ம ஆம்பளை பசங்க எப்போ அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போ நண்பர்களை பார்க்க போகும்போது எவனாவது அழகாக போவானா? இல்லை இல்லை. ஒரு அழுக்கடைஞ்ச ஜீன்ஸு, துவைக்காத ஒரு டிஷர்ட்டு, ஒரு பரட்டை தலை, எலி இறந்த நாற்றம் அடிக்கிற ஒரு சாக்ஸு, அதை போய் ஏன் வந்து பார்க்கணும்? நாய் முகந்து கூட பார்க்காத ஒரு ஷூ, இதைத்தான் போட்டு நண்பனை பார்க்க போவாங்க. பக்கத்தில் உட்கார்றதுக்கே பதட்டமாக இருக்கும். ஆனால் அந்த அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்க போகிறான்னு வைங்களேன், நேச்சுரல்ஸுக்கு போயிட்டு வர்றான். நேச்சுரல்ஸ்லேருந்து என்னென்ன பியூட்டி பார்லர் இருக்கோ அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டு வர்றான். அவ்வளோ ஒரு ஃபார்மலான பேண்ட்டு, அயன் பண்ண ஷர்ட்டு, அப்படியே படிய வாரிய தலை, பளபளன்னு இருக்கிற ஷூ போட்டு முன்னாடி போய் நிற்கிறான்னா, நம்மை நாமே அழகாக மாற்றக்கூடியது காதலில் மட்டும்தான் சாத்தியமே தவிர ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒருத்தரும் அழகாகவே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குற எல்லாரிடமும் நட்பு கொள்ள முடியும். நம்ம இவரை ஃப்ரெண்டாக நினைக்கலாம், அவரை ஃப்ரெண்டாக நினைக்கிங்க. 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேரும் என்னுடைய நண்பர்கள் சொல்லலாம்ல. ஆனால் எல்லார் மேலேயும் காதல் கொள்ள முடியாது. நம்ம இதயத்தை எந்த இதயம் உணர்வு பூர்வமாக ஈர்க்கிறதோ அவங்க மீது மட்டும்தான் காதல் கொள்ள முடியுமே தவிர வர்றவங்க போகிறவங்க பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் காதல் கொள்ள முடியாது. காதல் தனித்துவமானது. அதனால தான் தபுஸ் சங்கர் எழுதுனா, இந்த உலகம் 8 பக்கமும் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் 99% பேர் காதலித்தவர்கள், 1% பேர் காதலிக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறவர்கள். அது மனசின் அடி ஆழத்தில் இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம சொல்ல மாட்டோம், சாகிற வரைக்கும் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் என்னைக்காவது உட்காந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது 100 நண்பர்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு போவாங்க. அந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா, ஆசை முகம் மறந்து போகுமோ என்று பாரதி கேட்டான் இல்லையா, அந்த முகம் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு இதயத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒட்டி வச்ச மாதிரி நிற்கும்னா அந்த நினைவுகள் இனிமையாக இருப்பது காதலில் மட்டும்தாங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காதலுங்கிறது சார் ரொம்ப பெரிய அற்புதம். இப்போ நம்மக்கிட்ட இருந்து யாராவது ஒரு பொருளை திருடிட்டு ஓடிட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? அடித்து ஓடி துரத்தி அவன்ட்டு அதை பறிச்சிடுவோம்ல. ஆனால் யாரோ ஒருத்தங்க நம்ம இதயத்தையே திருடிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக பார்த்துட்டே நிற்கிறோமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியலை என்றால் காதல் எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க திருடின இதயத்துக்கு பதிலாக இன்னொரு இதயத்தை கொடுத்துட்டு தானே போகிறாங்க. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இதயங்கள் இடமாறி கொண்டதா அல்லவா? அதுதாங்க காதல். நட்புல அப்படிலாம் சட்டையை வேணால் மாற்றி போட்டுக்கிடுவாங்க, வாட்சை மாற்றி போட்டுக்கிடுவாங்க. இதயத்தை மாற்றுவது காதலில் மட்டும்தானே தவிர நட்புல அந்த வாய்ப்பு இல்லைங்க சார். அதிசயம், காதல் என்பது அதிசயங்க. இந்த உலகத்தில் 7 அதிசயம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது. அது என்ன? தாஜ்மஹால். தாஜ்மஹால் என்ன, எதன் அடையாளம்? காதலின் சின்னம். இவங்களுடைய நட்பின் அடையாளம் இல்ல. தாஜ்மஹால் என்பது காதலின் சின்னம். அதுதான் உலக அதிசயத்தில் ஒன்னா இடம்பெற்றிருக்கிறது என்றால் எந்த நட்பும் அங்க போய் இடம்பெறல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, காதலில் மட்டும்தான் கல்லறை கூட அன்பின் கருவறையாக மாற முடியும் என்று நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தாஜ்மஹால் என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு இருக்கு காதல்ல. நீங்க பெல்லு வேற அடிச்சிட்டீங்க, நான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. இல்ல, பெல்லை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. அவர் ஒரு கதை சொன்னார், நானும் ஒரு கதையை சொல்லிடுறேன். ஒரு எழுத்தாளர் நடந்த சம்பவம் எழுதினார். காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய 10 வயசு பையன் அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாப்பா, அம்மா நீ லவ் மேரேஜ் தானே? ஆமாடா. இல்லை ஒரு நாள் கூட நீ அம்மா கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லையே, ஆனால் லவ் மேரேஜின்னு சொல்கிறேன், நான் எப்படி நம்புறது? எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்பா சிரிச்சுக்கிட்டே, வசந்தி இங்கே வாமா அப்படின்னார். அந்த அம்மா வந்தது, மனைவி. அந்த டீப்பாயில் இருக்கிற பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னார். எதன்னு சொல்லவே இல்லை. விறுவிறுன்னு அந்த அம்மா இவரை பார்த்துட்டே போய் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. உடனே கொடுத்துட்டு அவர் சொன்னிச்சு, எங்க இந்த காதில் உள்ள மாட்டல் நேத்தே அந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு. பூஜை அறையில் போய் பாரு அப்படின்னார். போய் பார்த்து அங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் முந்தின நாள் இரவே அவர் புதுசாக ஒரு மாட்டல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறார். அதானே பார்த்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா போகுது. மகன் சொல்லுகிறான், அப்பா காதல் என்றால் என்ன என்பது புரிந்து விட்டது. ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருப்பது அல்ல காதல், அடிமனதின் அன்பை புரிந்து கொள்வது தான் காதல். இவங்க நினைக்கிற காதல்லாம் சும்மா ஐ லவ் யூ சொல்லணும், இந்த வாழ்த்து அட்டை அனுப்பணும், எமோஜி கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையான காதல் இதயங்களை பரிமாறிக்கொள்ளுமே தவிர வெறும் கிஃப்டை மட்டும் பரிமாறுவது காதல் இல்லை என்பது தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, நண்பர்கள் பிரியும் போது நினைவு பரிசு தருவார்கள்,
ஆனால் காதலர்கள் பிரியும் போது நினைவையே பரிசாக தருவார்கள். அந்த நினைவு தான் இனிமையாக இருக்கணும். கண்களால் காதலித்தது ராமனின் காதல், கண்ணம்மாவை காதலித்தது பாரதியின் காதல், கல்லறையை காதலித்தது கலில் ஜிப்ரன் காதல், கடவுளையே காதலித்தது ஆண்டாளின் காதல். என்றென்றைக்கும் நினைக்க நினைக்க இனிமை தருவது காதல் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு அழகாக காதல் கட்சிக்கு பேச முடியும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற ராஜபாளையத்திலிருந்து வந்தவங்களால தான் முடியும். ஏன்னா அவங்க ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. காதல் என்பது தனித்துவமானது. என்கிட்ட இருந்து என் இதயத்தை திருடிக்கிட்டு ஒருத்தன் போறான்னா நான் சந்தோஷப்படுறேனே, அதான் காதல். இந்த நட்பில் அது இருக்குமா? ஒன்றும் கிடையாது அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் காதல் அப்படின்னு இருக்க மாதிரி எக்ஸ் நட்பு இருக்கான்னு அவர் முத்துக்குமரன் கேட்டார். அதுக்கு பதில் சொல்றாங்க, எக்ஸ் நட்பு இல்லை, துரோகி இருக்கிறான்றாங்க. துரோகி என்பவன் யார்? நண்பனாக இருந்து மாறியவன் தான் துரோகி. அதனால் நட்பிலும் துரோகம் இருக்கிறதுன்னு கடுமையா பேசியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மூவரும் காதல் அணிக்கு வெற்றி கொடி பிடித்திருக்கிறார்கள். உங்கள் சார்பிலே கவிதா ஜவஹருக்கு வாழ்த்துக்கள். இப்போ நிறைவாக வாங்க நட்பே ராஜ்குமார் அவர்கள். பட்டிமன்ற நாயகர், எங்கள் போற்றுதலுக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சினி உலகம் யூடியூப் சேனலை சார்ந்த நிர்வாகிகளே, கல்லூரியின் பொறுப்பாளர்களே, நாளைய பாரதத்தின் நம்பிக்கையாய் அமர்ந்திருக்கின்ற என் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த மாணவர்களும் மாணவிகளும் ரொம்ப சந்தோஷமாக கைதட்டி ரசித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் அவரவர் நண்பர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துருக்கிறீங்க, அதனால ஜாலியாக இருக்கிறீங்க. இது ரெண்டு காதலர்கள் சேர்ந்து இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பேச முடியும்னு நினைக்கிறீங்க? தியேட்டரில் படம் ஓடுனா கூட பார்க்க மாட்டேங்கிறான், இருட்டில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா எதுவுமே இல்லாமல் அதுக்கு பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். ஆனால் நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்கல்ல, வாழ்க்கையிலும் உற்சாகம் தருவது நட்பு தான். கவிதா ஜவஹர் மேடம் அடேங்கப்பா, அவ்வளவு அப்படியே கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்தாங்க. தாஜ்மஹால் சொன்னாங்க. தாஜ்மஹால் அது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? நண்பனை பார்க்க போகும்போது அவன் அழுக்கு உடையோடு போவான், பழைய சாக்ஸை போட்டுட்டு போவான், கிழிஞ்ச செருப்பை போட்டுட்டு போவான், தலையெல்லாம் வாராம போவான், அப்படியே இருக்கும். ஆனால் காதலியை பார்க்க போகும்போது மேக்கப்போட போவான். இந்த பிள்ளையும் மேக்கப்போடு அவனை பார்க்குது. ஒன்று தெரியுமா? நண்பனை பார்க்கும்போது நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே போகலாம். உன்னை உன் இயல்போடு ஏற்றுக்கொள்பவன் நண்பன், தோழி. ஆனா காதலுங்கிறது அங்க மேக்கப் தேவைப்படுவது. ஒன்று தெரியுமா? மழையில நனைஞ்சிட்டோம்னா மேக்கப் கலைஞ்சிரும், அப்ப காதல் காணாம போயிரும். நீங்க ஒரு கொடை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? கொடை பிடிக்கிறதா? அதுவும் நண்பன் நமக்காக குடை பிடிப்பான், நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நினைப்பான். இதுல என்னன்னா, காதல் என்பது இதயத்தை திருடுவது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த இதயத்தை திருடாதே படம் மேடம். இப்போ இது என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊர்ல ஒரு பையன் காதலி வீட்டிலேயே புகுந்து திருடிட்டான், கேமராவில் சிக்கிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்டார், ஏண்டா உனக்கு திருடுறதுக்கு வேற எந்த இடமே கிடைக்கலையா? காதலிக்க பொண்ணு வீட்டிலேயே திருடி இருக்கான்னு. ஒன்றும் இல்லையா, விட்ட இடத்துல தானே எடுக்கணும்னா. ஓ, அவன் நிறைய கொடுத்துருக்கான், நிறைய செலவு பண்ணியிருக்கான். இதுல வேற காதலி என்னது, நண்பர்கள் என்பது நட்சத்திரம் மாதிரி, காதல் என்பது நிலவு மாதிரி. முழு நிலவுங்கிறது என்னைக்கு இருக்கும்? ஒரே நாளில் தான் இருக்கும். அடுத்த நாள்ல இருந்து தேய ஆரம்பிச்சிடும், அப்புறம் அமாவாசை ஆயிரும். காதலிச்சா உன் வாழ்க்கை முழுக்க அமாவாசையாக தான் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த மேடம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. அதுல வேற எனக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? காதலியை பார்த்த இடம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? பார்த்த இடம் ஞாபகத்துக்கு வருது, சரி, சந்தோஷமா இருந்தா ஞாபகத்துக்கு வரும். பஸ் ஸ்டாப்லயே வச்சு அந்த காதலி கலட்டி விட்டுட்டு போறாளே, அது ஞாபகத்துக்கு வந்தா அது இனிமையாவா இருக்கும், சந்தோஷமாவா இருக்கும்?
இதில் வேற என்ன ஒன்று சொன்ன, எனக்கு எல்லாருமே அந்த பக்கத்தில் சொன்னாங்க, நண்பர்னா நண்பனை குடிக்க வைக்கிறான், கெடுக்க வைக்கிறான், அவனுக்கு அரியர்ஸ் வருது. எதோ ஒன்று புரிஞ்சுக்குங்க, உண்மையான நட்பு இன்னொரு நண்பனையோ தோழியையோ கெடுக்காது, கெடுக்காதுங்க. நட்புங்கிறது நல்லவன் நல்லவள், அதை புரிஞ்சுக்குங்க. நண்பன்டான்னு ஏன் சொன்னான்னா, நண்பன் கூடவே நிற்பான், எல்லா இடத்திலும் கூட நிற்பான். நீங்க அரியர்ஸை பற்றி பேசுனீங்கல்ல, நானும் கல்லூரியில் படிச்சேன். ஏதோ நான் படிக்காத மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி சொல்லலையே. நானும் காலேஜில் படிச்சேங்க, எனக்கும் 4 அரியர் இருந்தது. என்னால லாஸ்ட் செமஸ்டர்ல எப்படி பண்ண போறேன்னு தெரியல, தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நான் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்தவன், இங்கிலீஷ் கொஞ்சம் சுமாராக தான் வரும், அதனால தான் இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்கேன். ஆனா என்ன தெரியுமா, லாஸ்ட் செமஸ்டர் வருது, என் நண்பர்கள் பண்ணாங்க, உனக்கு கொஞ்சம் தடுமாறுறால, என்ன பண்ணுவோம், குரூப் ஸ்டடின்னு போடுவோம், வா ஒரு மாசம் எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி என் நண்பன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா எனக்கு சாப்பாடு போட்டாங்கங்க. என்னை படிக்க வைத்து என்னை ஆசிரியராக்கியது என் நண்பன். நடந்ததுங்க குரூப் ஸ்டடி. நீங்க இப்ப எங்க போனீங்கன்னா தெரியும், இந்த லைப்ரரி, அரசு நூலகங்கள் இருக்குல்ல, பொது நூலகங்கள்ல போய் பாருங்க, நண்பர்களோடு இணைந்து போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். IAS IPS மாதிரி UPSC கிளியர் பண்ண யார வேணாலும் கேளுங்க, நண்பர்கள் உதவியால் நான் வெற்றி பெற்றேன் என்று உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றியை நமக்கு பரிசாக தருபவன் நண்பன், தோல்வியை தருபவள் காதலியோ காதலனோ. காவியா மேடம் சொல்லும் போது சொன்னாங்க, காரல் மார்க்ஸோட வாழ்க்கையை சொன்னாங்க. காரல் மார்க்ஸும் ஜென்னி மார்க்ஸும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, வறுமையான வாழ்க்கை, எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனால் இந்த வறுமையான காதல் வாழ்க்கைக்கு ஏங்கல்ஸ் அனுப்பின பணம் தான் பயன்பட்டது. அப்போ உங்கள் காதல் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா கூட நண்பனுடைய பணமும் உதவியும் தான் பயன்படும்ங்கிறது தான் முக்கியம். என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் எனக்கு உச்சத்தில் இருக்கிறார். அவருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்தாங்க, இந்திய அரசாங்கத்தினுடைய நடிப்புக்கான உச்ச விருது. அந்த மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதை சொல்றேன், எல்லாரும் என்னை இன்னைக்கு பாராட்டுறீங்க. நான் ஒரு பஸ் கண்டக்டரா, சாதாரண ஒரு கண்டக்டரா இருக்கும்போது அந்த முடி அப்படியே கோதி கோதி விடுவேன். என் ஸ்டைலை பார்த்துட்டு அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்தவர் ராஜ் பகதூர்ங்கிற என்னோட நண்பர், அவர் சொன்னார், உன்னுடைய ஸ்டைலுக்கும் உன்னுடைய திறமைக்கும் நீ வெறும் கண்டக்டரா இருக்கிறவன் இல்லை, சினிமா துறைக்கு போய் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம்னு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பியவர் என்னுடைய நண்பர் ராஜ் பகதூர். அவரால் தான் இந்த மேடையில் நிற்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டார், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் விஷயம். நீங்க எல்லா விஷயத்துல அடுத்தது எங்க அண்ணன் யாரு, சேஷாத்ரி, அவரை பற்றி சொல்லலைன்னா எனக்கு காதலிச்சா எந்த நிலைமைக்கு ஆகுங்கிறதுக்கு அவருடைய தலை ஒரு சாட்சி. ஒரே மொட்டை தான் இல்லைங்க, அவர் ஸ்டைலிஷா இருக்கிறார். ஓ, ஸ்டைலிஷா இருக்கிறாரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொன்னார், நட்பு திட்டிக்கொண்டே இருக்கும், காதல் ஒட்டிக்கொண்டே இருக்கும். இந்த ஒட்டுண்ணின்னு ஒரு இது உண்டுல்ல, அது என்ன பண்ணோம், ஒட்டிக்கிட்டு நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கும். நண்பன் திட்டுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, அவளை நம்பாதடா, அது சரியில்லை, இன்னொரு பையன்கிட்ட பேசினதை பார்த்தேன், கலச்சி விட்டுருவா அப்படின்னு நண்பன் திட்டிக்கொண்டே இருப்பான். நட்பு என்பது சந்தோஷத்தில் சேர்ந்திருக்கிறது இல்லை, உனக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் இல்லை, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக இருப்பான். அப்படி திட்டி திட்டி நண்பனை சரி செய்பவன் உண்மையான நண்பன். அதனால்தான் திருக்குறள் சொல்லிச்சு, நகுதற் பொருட்டொன்று நட்பு, மிகுதிக்கொன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நட்பு அப்படின்னு சொன்னாங்கங்க. பொதுவாக என்னன்னா, நீங்க காதலிக்கிறது எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா காதலிச்சா பல சிக்கல்கள் இருக்கு. இந்த பறக்கிறத பற்றி எல்லாம் பேசுனாங்கல்ல, உண்மைதான். அது தரையில கால் நிற்காது, செல்போன்ல சார்ஜ் நிற்காது, பர்ஸில் பணம் நிற்காது, செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் நம்ம நடுத்தருவில் தான் நிற்போம். இதுதான் காதலோட. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வியோட இது பண்ணுறேன். நீங்கள் காதலன் காதலி இருந்தால் சரி, ஒரு உன்னுடைய காதலிக்கிட்ட இருந்து உனக்கு ஒரு ஃபோன் வருது, ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இல்லை கவனிக்காமல் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்குங்க, அவ்வளோதான், அட்டன் பண்ணலன்னு வச்சுக்குங்க, என்ன ஆகும்? நிம்மதியாக தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? திருப்பி நம்ம கால் பண்ணால் இந்த பிள்ளை பேசாது, திருப்பி நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசாது. சரி, ஏதோ ஒன்று கோபத்தில் இருக்குன்னு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, மெசேஜாக போடும்,
என்ன எல்லாம் நீ கண்டுக்க இல்ல, ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்ல, இப்ப இல்ல மெசேஜ் போட்டு டார்ச்சர் பண்ணோம். இவ்வளவு டெக்னிக்கலா உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம் ஒரு அனுபவம் தான். ஏங்க அவர் சேஷாத்திரிக்கு இவ்வளவு அனுபவம் இருந்தா எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும்? அனுபவம் இருக்குல்ல. திட்டிக்கிட்டே இருக்கோங்க, டார்ச்சர் பண்ணோம். நைட்டு தூங்கவும் விடாது, அதுவும் தூங்க விடாது, நம்மளையும் தூங்க விடாது. காதல்னாலே டார்ச்சர். ஆனா அதே நேரத்தில் நண்பன் ஃபோன் பண்ணும்போது நாம அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பைக் எடுத்துட்டு தேடி வந்துருவான். நண்பா நீ எப்பவும் அட்டன் பண்ணுவியே, என்னாச்சுடா உனக்குன்னு ஓடி வந்து நம்மை பார்ப்பவன் நண்பன். நீங்க இன்பத்தில் துணை நிற்பவன் மட்டும் நண்பன் அல்ல, துன்பத்தில் தோள் கொடுப்பான். பொதுவாக என்னன்னா, இப்போ ஒரு நண்பனுக்கும் உயிர் நண்பனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நண்பன்னா மச்சான் எனக்கு காசு தேவை இருக்குடா அப்படின்னு கேட்டோம்னா அவன் நண்பன். மச்சான் காசு தேவைடான்னு அவன் பாக்கெட்லேருந்தே எடுத்தோம்னா அவன் உயிர் நண்பன். மச்சான் எனக்கு அங்கே வரைக்கும் போனோம்டா லிஃப்ட்டு தான்னு அவன் பைக்கில் ஏறி உட்கார்ந்தா நண்பன். மாப்பிள உன் பைக்கை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனா அது உயிர் நண்பன். நட்பில் உயிர் நட்பு நிறைய இருக்கிறது. நல்ல நட்புகளை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். காதல் பிரச்சனை பண்ணும். காதலிப்பது என்பது படிக்கிற காலத்தில் மட்டுமில்லை, எல்லா காலத்திலும் சிக்கல் இருக்கிறது. காதலை விட்டுவிட்டு நண்பர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களும் உங்களை மதிப்பார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரெண்டும் கம்பீரமாக ரெண்டு அணியும் பேசி இருக்கிறார்கள். இந்த காதல் இருக்கே, அதை இவங்க எல்லாரும் ரொம்ப சாதாரணம்னு தள்ளினாங்க. அது என்னைய பெரிய விஷயம்னாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லுங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அடி மனசில் இருக்கிற தேடல் எது? தன்னை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்கிற ஆசை தானே. அது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு ஹே பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, அதுக்கு மேலே உனக்குன்னு ஒருத்தனும் இல்லையாடி? இருக்கான், ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். நான் முஞ்சியாவே இருக்கான். நான் வர்ற நேரமெல்லாம் வர்றான், ஆனால் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் டி, அவனுக்கு என்ன பிடிக்குதான்னு தான் தெரியலை அப்படின்னு ஒருத்தர் கூட பேசினதே இல்லையா? நான் உண்மையிலே சொல்கிறேங்க, காதல் அரும்புகிற பருவம் இருக்கு இல்லையா, அது இளமை பருவம். அதுதான் வாழ்க்கையின் உன்னதமான பருவம் என்பதில் ரெண்டு கருத்து கிடையவே கிடையாது. அதுதான் உன்னதமான பருவம். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான்னு அந்த காலத்தில் வைரமுத்து கவிதை எழுதியிருக்கிறார். இப்போ தபால்காரனுக்கு வேலையில் தபால் ஆஃபீஸே இல்லை. இப்போ பூரா எஸ்எம்எஸ், எம்எம்எஸ், அப்புறம் வீடியோ கால். ராத்திரி 12 மணிக்கு, டேய் குட்டி பிசாசு தூங்கிட்டியா? அவன் அங்கேருந்து இல்லை டி, இந்த இல்லைன்றதை தமிழில் எழுதி டின்னு இங்கிலீஷில் போடுறான். இல்லை டி, அத்தானே பார்த்தேன், எனக்கு குட் நைட் சொல்லாமல் நீ எப்படி தூங்குவ? அதுக்கு தாண்டி காத்து இருக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணு படிக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் ராத்திரி கூட ஃபோனில் ஏதோ பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பாட்ட கேட்குது, படிக்கும்போது யாராவது சிரிப்பாங்களாங்க? இந்த காலத்து படிப்பே சிரிப்பா சிரிக்குது. அதனால சிரிச்சாலும் சிரிச்சிருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு ரகசிய பரிமாற்றம். திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உட. ஒரு அருமையான குறள். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் காதலர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்வையில் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் அவனைய காதலிக்கிறா, அவள் இவனைய காதலிக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஏதிலார்னா அறிமுகம் இல்லாதவர் போல, அப்படியே ஜென்ரலாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பார்வை பரிமாற்றம் இருக்கும். அவள் பார்த்துட்டான்னு வைங்க, அதில் வர்ற சந்தோஷம் அதுக்கு நிகர் இருக்குங்களா? ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, யாரோ நல்லா பாடுறாங்க போலையா? அப்படின்னா அவகிட்ட இருந்து அப்படின்ற ஒரு சம்மதம் வருவதற்கு அவன் கால் கடுக்க காத்திருக்கிறானே, அந்த சந்தோஷம்தான் காதல், அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு இவங்க 3 பேர் பேசுறதுல உண்மை இருக்கிறது. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா?
ஒரு ஆன்மா தன்னுடைய இன்னொரு பாதியை தேடும் தேடலே காதல். ஆன்மாவுக்கு 2 பாதி இருக்கான். ஒரு பாதி இன்னொரு பாதியை தேடி போகிறது. தேடுகிற தேடல் தான் காதல். அந்த தவிப்பும் தத்தளிப்புமே காதல்னு சொன்னான். அது ஒரு தத்தளிப்பியா, ஒரு தவிப்பியா? ஆனந்த அவதி. நேற்று பேப்பரில் பாருங்க, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன், அமெரிக்கன் சிட்டிசன், இந்தியாவில் ஒரு காதலியை தேடி விசா கேட்டு அலைஞ்சிருக்கிறான். கடைசியில் நம்ம கவர்மெண்ட்டு 5 வருஷம் விசா கொடுத்துருக்கு. அவன் வந்து காதலியை பொது வழியில் கட்டி தழுவி அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறான். அவனுக்கு பாருங்க, அமெரிக்காவில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அங்கே ஒருத்தரும் சிக்காம இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னா எல்லை கடந்து இதயம் பரிமாறப்படுவது தான் காதல். அதான் பெரிய விஷயம் சார். நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்குது, அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துடுது. இங்கே ஃபேஸ்புக்கில் தான் ஏன் காதலிச்சிருக்காங்க. என்னுடைய காதல் கணவன் இங்கே இருக்கிறான்னு ஒரு பொண்ணு வருது அப்படின்னா, எல்லா தடுப்புகளையும் மீறி, எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி, பெற்றோரை கூட உதறி தள்ளிவிட்டு ஒருவனை போகச் செய்யும் என்றால், ஒருத்தியை போகச் செய்யும் என்றால், அந்த ஈர்ப்பு தான் காதல். அது இனிமை தருகிறதுன்றது 3 பேர். இந்த மார்க்ஸு, ஜென்னி. அது மட்டும் இல்லை, இந்த காதலில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும்னு சேஷாத்ரி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப சோம்பேறியா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தூங்கி வழிகிற ஒருத்தனுக்கு மட்டும் காதலி சிக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் நடையிலேயே ஒரு கம்பீரம் வந்துடும். அவ்வளவு சுத்தமாக இருப்பான், 3 நேரம் குளிப்பான், முகத்தை அழகாக்குவான், வாசல் வரைக்கும் போயிட்டு ஓடி வந்து தலையை சீவுவான், போட்ட சட்டையை கழட்டி போட்டு திரும்ப ஒரு சட்டையை போடுவான், திரும்ப போயிட்டு வந்து ஒரு டிஷர்ட் மாட்டிட்டு இப்படி நிற்பான். ஏம்மா நான் நல்லா இருக்கேனா? ஏன்டா கிறுக்கு பையலே, ஏன்டா 3 சட்டையை கழட்டி போட்ட? இருக்கட்டும்மா, எதுலையாவது நான் நல்லா இருக்கேனான்னு நான் பார்த்துக்கிறேன். தன்னைத்தானே கண்ணாடியில் ஒருத்தன் அழகு பார்க்கிறான் என்றால் அவன் காதல் வயப்பட்டு இருக்கிறான் என்ற அர்த்தம். சார், நம்ம காதுக்குள்ள தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து, அப்புறம் என்ன நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அந்த பக்கமே பார்க்குறீங்க, சொல்லுங்க, நிஜமா சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா? இந்த கேள்வியை கேட்காத பெண்கள் இருப்பாங்களா? முத்துக்குமரன் இல்லைன்றார். ஒவ்வொரு காதலனிடமும் காதலி அடிக்கடி கேட்கிற கேள்வி, நான் அழகா இருக்கேனா? அவன் என்ன கேட்பான்றீங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? டே, உன்னை தாண்டா பிடிச்சிருக்கு, எத்தனை தடவைடா சொல்றது அப்படின்னு. சார், அந்த கொஞ்சல் அப்படின்றது தாயிடம் கிடைத்த பிறகு யார்கிட்ட கிடைக்கும்ன்றீங்க? காதலியிடம் மட்டும்தான் கிடைக்கும். அதான் சந்தோஷம், அதான இனிமை தரும். போகிற வழியெல்லாம் மகிழ்ச்சி தரும் காதல். இந்த முதியோர் காதெல்லாம் சொன்னாங்கல்ல, வயதான காலத்தில் கூட முதியவர்கள் மத்தியிலே காதல் வரும்னு முதல் மரியாதையில் காட்டினாரு பாரதி ராஜா. வயதான காலத்தில், எல்லா காலத்திலும் காதல் வரும். இவங்க என்ன சொல்றாங்க, காதல்னா ஒரு தடவை தான் வரணும், திரும்ப திரும்ப எலெக்ஷன் மாதிரி அடிக்கடி வரப்படாது. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, அதுதான் காதல்னு. அது இன்னைக்கு இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது தெய்வீக அனுபவம். அது இல்லாதவர்கள் அதை பற்றி திட்டுகிறார்கள், அது கிடைத்தவர்கள் அந்த நினைவில் வாழ்கிறார்கள். அதுல மாற்றமே கிடையாது. காதலர்கள் தோற்று போகலாம், ஆனால் காதல் ஒரு நாளும் தோற்காது. அது கல்லறையில் கூட உயிர் பெற்று இருக்கும். அப்படின்னா நட்பு, நான் ஏற்கனவே சொன்னேன், நண்பர்களை நாம் சூஸ் பண்ணுறோம், நாமே தேடி போகிறோம். இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஒருத்தரை தான் காதலிக்க முடியும், ஆனால் 100 பேரை நண்பராக வச்சுக்க முடியும். நட்பு தகுதி பார்க்காது. நண்பனின் தாய் என்னுடைய தாய், நண்பனின் சகோதரி என்னுடைய சகோதரி, நண்பனின் வீடு என்னுடைய வீடு என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். தண்ணி அடிக்க கூட்டிகிட்டு போகிறவன் இல்லை, பைக்கில் 4 பேர் ஏறி தலைகீழா ஓட்டுறவன் இல்லை. கோயம்புத்தூரில் பாருங்க, மேம்பாலம் கட்டி வச்சிருக்கிறாங்க, அதில் 7 பேர் ஓடுறான் நடுராத்திரியில், படு ஸ்பீடாக ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிறான். அவன் நண்பன் அல்ல.
நம்முடைய உயிருக்கும் எதிர்காலத்துக்கும் உத்தரவாதம் தர எவன் உதவி செய்கிறானோ அவன்தான் நண்பன். அந்த நட்பு தான் இங்கே இருக்குன்னு இவங்க சொல்லுறாங்க. சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிட்டாங்க. திருவள்ளுவர் அவங்க நிறைவாக சொன்னாங்கல்ல, புறம் அகம் ரெண்டும் தான் தமிழர்களின் வாழ்க்கை, அகம் வேற புறம் வேற அப்படின்னு கவிதா ஜவஹர் சொன்னாங்க. திருவள்ளுவர் நட்புக்கு 5 அதிகாரம் எழுதினார். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை. 5 அதிகாரம் 50 பாட்டு. அது காரணம் இருக்கு. மனித வாழ்க்கைக்கு நட்பு ரொம்ப முக்கியமானதுன்னு வள்ளுவர் நினைத்தார். உடுக்கை இழந்தவன் போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. தன்னுடைய உடைகள் களையும் நேரத்தில், தானாக அவிழ்ந்து விழும் நேரத்தில் மானம் காக்க கைகள் விரைவதைப் போல ஒரு மனிதனுக்கு அவமானம் வந்தால் முந்தி நின்று தாங்குபவன் தான் நண்பன் என்று திருவள்ளுவர் நினைக்கிறார். நகுதற் பொருட்டன்று நட்டல், மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அந்த குறளை கூட ராஜ்குமார் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. படிக்கிற காலத்தில் என்கிட்ட ரொம்ப வசதிகள்லாம் கிடையாது, சாதாரண குடும்பம். நான் ஒரு நாள் கூட என்னோட கல்லூரி நாட்களில் சொந்த செலவில் டீ சாப்பிட்டது இல்லை. போக்குவரத்துக்கு உரிய காசு தான் என் கையில் இருக்கும். ரொம்ப பரிதாபமான நான் 4-5 பிள்ளைங்க படிக்கிற ஒரு ஆசிரியர் வீட்டு குடும்பம். என் கூட படித்தவங்களாம் ரொம்ப வசதிக்காரங்க. நான் சொல்கிறது 1979-80. அப்போவே காரில் வர்றவங்க எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. காரில் வருவான். அந்த காலத்தில் ஆசிரியரே சைக்கிளில் தான் வருவார். கல்லூரி ஆசிரியர் காரில் வருவானுங்க. ஒரு நாள் கூட நீயே காசு வசதி இல்லாதவன், மட்டமான சட்டை போட்டிருக்க, நல்ல செருப்பு கூட போடலை, நீயெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டானு ஒரு பய கூட என்கிட்ட சொன்னதில்லை. அவங்க வண்டியில் என்னை சந்தோஷமாக ஏற்றி உட்கார வச்சு என்னை ஊர் அப்படியே சுற்றி வருவானுங்க. இன்னைக்கு என்னை பார்க்கும்போது இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா 4-5 பேருக்கு தெரியும், சமூகத்தில் ஒரு பேச்சாளனா எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இல்லை. நான் தடுமாறி நின்ற காலத்தில், எந்த வேலைக்கும் வருமானத்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தபோது எனக்கு தோள் கொடுத்த நண்பர்கள் இன்றைக்கும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பது மறக்கவே முடியாது. இந்த காதலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிய சமீபகால காதல் எல்லாம் எதையோ தேடுகிற இனக்கவர்ச்சியின் தேடலாக இருக்கிறது, உடல் தேடலாக இருக்கிறது. உடல் தேடல் தீர்ந்த பிறகு விட்டு விட்டு ஓடி போகிறதாக இருக்கிறது, தொடர்கிறதாக இல்லை. அதிகம் ஒரு 5-10% மோசமாக இருக்குது. நிறைய பேர் காதலில் ஈடுபட்டு, குறிப்பாக படிக்கிற காலத்தில் காதலில் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னா குடும்பம் அவமானப்படும், 2 குடும்பம் அவமானப்படும். இதை விட கொடுமை, ஊரில் ஜாதி சண்டை வருது, சமய சண்டை வருது, சமூக சண்டை வருது. 2 பேரின் சொந்த மகிழ்ச்சிக்காக சமூகம் தீப்பற்றி எரிகிறது. ஆனால் 2 பேர் நட்பாக இருந்ததற்காக ஒரு சமூகத்திலும் ஒரு நாளும் சண்டை வந்ததாக வரலாறே கிடையாது. உண்மையிலேயே என்னுடைய நண்பர்களை நினைத்தா நான் இப்போவும் சந்தோஷப்படுவேன். என்னுடைய திருமணத்து அன்னைக்கு வெறும் 300 ரூபாய்க்கு ஒரு கார் வாடகைக்கு எடுக்க என்கிட்ட வசதி இல்லை. அன்னைக்கு என்னோடு படித்த நண்பன் அண்ணாமலைன்னு ஒருத்தன் இன்னமும் எனக்கு நண்பனாக இருக்கிறான். அவங்க வீட்டில் கார் இருந்தது. அவன் சொன்னான், நான் உனக்கு கார் ஓட்டுறேன்டா, நீ கவலைப்படாதடா, நீ ஏன்டா செலவு பண்ணுற, நான் ஐ வில் பி தட் கார் டிரைவர் அப்படின்னு அவன் காரில் உட்காந்து ஓட்டுறான். திருமணம் முடிந்து நானும் என் வீட்டம்மாவும் அந்த காரில் ஏறி உட்காடுறோம். வண்டி நகர்ந்து போகுது. அப்போது ஒரு இடத்துல யாரோ குறுக்க வந்தாங்கன்னு சடன் பிரேக் போடுறான். இப்போது அந்த வண்டியில் இருந்தவங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், குறிப்பாக என் வீட்டுக்காரம்மாவோட சொந்தக்காரங்க. ஒரு லேடி வந்து, ஏ டிரைவர் கவனமா போ, புது மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் டிரைவராக, அவன் ஓனரு. எனக்கு பதறி போச்சு. அவன் வந்து கதவை திறந்து இறங்கடா எல்லாரும். இந்த அம்மா என்னை டிரைவர்னு சொல்லுது. ஏன்டா நானே உனக்கு ஓசியில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை டிரைவர்னு கேவலமாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டான்னு வைங்க, என் கதி என்ன ஆகும்? நான் பின் சீட்டில் இருந்து அவன் தோலை அப்படி தொட்டேன். அவன் திரும்பி பார்த்து, டே உனக்காக டிரைவர் ஆகிறது எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னான். யார் செய்வான்றீங்க?
காதலியை மட்டும் என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி பாருங்க. நான் லூஸா? நீ லூஸு, உன் குடும்பமே லூஸு, உன்னை போய் காதலிச்சனே, இப்போ தான் நான் லூஸு அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. ஆனால் நண்பனை செல்லமாக திட்டுங்க, கோபமாக திட்டுங்க, கொஞ்ச நேரம் மூஞ்ச தூக்குவான், ஆனால் பின்னாடியே வந்துடுவான். டே என்னடா அவன் இயல்புடா, அவன் எப்போவுமே முசுடுடா, ஆனாலும் அவங்கிட்ட மனசில் ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு தேடுறான் பாருங்க. அந்த நட்பு தான் வாழ்நாள் முழுக்க நினைத்து பார்க்கையில் மகிழ்ச்சி தருகிறது. காதலில் கவர்ச்சின்றது ஒன்று முன்னாடி இருக்குது, புற அழகுன்னு ஒரு முன்னாடி இருக்குது, ஏதோ ஒரு வகை எதிர்பார்ப்பு இருக்குது. இது எல்லாம் குறைய குறைய என்னதான் முதியோர் காதல் பற்றி பேசினாலும் உள்ளுக்குள்ள டிஃபரன்சஸ் வருது. காலப்போக்கில் காதல் வற்றுகிறது, ஆனால் நட்பு தான் காலம் கடந்து வளர்கிறது. எது இனிமை சேர்க்கும்? வற்றுவது இனிமை சேர்க்குமா, வளர்கிறது இனிமை சேர்க்குமா என்றால் நம் தலைமுறை. இப்போ நம்மளே காதல் பண்ணியிருக்கோம்னு வைங்க, நம்ம பிள்ளைகள் பெருசான பிறகு நாங்கள் 2 பேரும் எப்படி லவ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு பிள்ளைகள் முன்னாடி பேச முடியுமா? கூச்சம் வரும். ஆனால் நாங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் தெரியுமா? டேய் நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி வந்தோம்டா, மாங்காய் பறிச்சோம்டா, தோட்டக்காரனுக்கு தெரியாமல் ஓடணும்டா, நைட்டு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனோம்டா, சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் மிதிச்சிருக்கோம்டா, முசிறியிலிருந்து குளித்தலை வரைக்கும் போயிருக்கோம்டா. அப்படியெல்லாம் சொல்லும்போது இதை விகசித்து பேசுவதில் இனிமை இருக்கிறது. காதல் என்பது வேகமாக தொடங்கி உற்சாகம் கொடுத்து எங்கோ காற்றுப்போன பலூனாக ஆகிறது. இதுதான் வாழ்நாளில் நிரந்தர இனிமை தருகிறது. எனக்கென்னவோ வாழ்வில் என்றென்றும் இனிமை சேர்ப்பது, எப்போதோ இனிமை சேர்ப்பது காதல், என்றென்றும் இனிமை சேர்ப்பது நட்பே என்று சொல்லி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பெறுவீர்கள். அதற்கு இந்த MIT நிறுவனம் உங்களுக்கு வழி சமைக்கும் என்று சொல்லி சினி உலகம் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி நட்பே என்று தீர்ப்பு சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸாக இருக்கக்கூடிய பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரி ஒன் என்று பெருமையோடு இந்த மண்ணிலே மிகச் சிறப்பாக வணிகம் செய்து வருகிற நிறுவனத்தின் சான்றோர்களே, அப்பவும் இப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ் மிகச் சிறப்பான ஆடைகளை மக்களுக்கு வழங்குகிற சென்னை சில்க்ஸ் நிறுவனத்து சான்றோர்களே, இடியாப்பத்துக்கு ஒரு மிஷின் மேடிக் என்கிற பெயரில் இடியாப்பம் வழங்குகிற உருவாக்குகிற மெஷின்களை இந்த மண்ணிலே வழங்குகிற நிறுவனத்து சான்றோர்களே, எல்லாரையும் அழகுபடுத்தி பார்ப்பதிலே ஆனந்தம் கொள்கிற த நேச்சுரல்ஸ் சலூன் சார்ந்த பெரியோர்களே, ஹாலிடே பார்ட்னர்ஸ், ஹாப்பி ஹாலிடேஸ், எ வே டு த நியூ வேர்ல்ட் என்று எல்லாரையும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு மிக இன்பமாக சென்று வர உதவுகிற ஹாப்பி ஹாலிடேஸ் நிறுவனத்து சான்றோர்களே, ஹெல்த் பார்ட்னர் எப்பியோன் சென்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் அண்ட் பியாண்ட், ஸ்பெஷல் பார்ட்னர் MBM கூட்டு பெருங்காயம், சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட என்று சிறப்பாக மக்களுக்கு சுவை கூட்டுகிற MBM கூட்டு பெருங்காயம் நிறுவனத்து சான்றோர்களே, யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், தோத்தீஸ் நிறுவனம் சார்ந்த பெருமக்களே, எஜுகேஷனல் பார்ட்னர் நீங்கள் எல்லாரும் பயிலுகிற MIT இன்ஸ்டிடியூஷன்ஸ் முசிறி சார்ந்த பெருமக்களே, ரீஜனல் டிவி பார்ட்னர் NTV யுவர் ஃபேவரட் HD சேனல் சார்ந்த பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் வரவழைத்து உங்களையும் எங்களையும் இணைத்து இருக்கக்கூடிய சினி உலகம் நண்பர்களே, அத்தனை பேருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக், தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. Holiday partner, Happy Holidays, a way to new world. Health partner, Epi1, Center for Pain Relief and Beyond. Special partner, MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ, shirts, trousers, dhotis. Educational partner, MIT Institutions. Regional TV partner, NTV.